ஹாய் கைஸ், நீங்கள் பெங்களூரில் இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கானது. பெங்களூர்ல இருந்து 40 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கிறது தான் இந்த இடம். இங்கே நீங்கள் ரீச் ஆகிறதுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டும் இருக்குது. அதே நேரம் உங்கள் ஓன் வெஹிக்கிளில் போனீங்களாலும் ஒரு நல்ல ரோட் ட்ரிப்பாகவும் உங்களுக்கு அமையும். இந்த இடம் கண்டிப்பாக உங்கள் குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிச்ச இடமா இருக்கும். அதுதாங்க நம்ம பனர்கட்டா பயாலஜிக்கல் பார்க். இந்த பனர்கட்டா பயாலஜிக்கல் பார்க் பார்த்தீங்கன்னா 1974 இருந்து பெங்களூர் மக்களை மட்டும் இல்லைங்க, அதை சார்ந்த நிறைய மக்களுக்கும் புது புது அனுபவங்களையும் மகிழ்ச்சியையும் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். இங்கே பஸ் சஃபாரி போகிறதுக்கு டிக்கெட் எடுக்கணும். அதில் 2 விதம் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஏசி பஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் ஏசி பஸ். ஏசி பஸ்ஸுக்கு நீங்கள் பெரியவங்களுக்கு 720 ரூபாயும் சிறியவங்களுக்கு 520 ரூபாயும் கட்டணும். அதில் பார்த்தீங்கன்னா நான் ஏசியில் பெரியவங்களுக்கு 450 ரூபாயும் சிறியவர்களுக்கு 250 ரூபாயும் கட்டுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் செலக்ட் பண்ணது நான் ஏசி பஸ் தான். ஸோ ரொம்பவே என்ஜாய் பண்ணி எல்லாரும் ஏறிட்டு இருந்தோம். இந்த பஸ்ஸில் மொத்தம் 10 பேரை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ என் குட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக சீக்கிரமாக முன்னாடி ஏறி போய் சீட்டெல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். நான் அப்படியே பொறுமையாக வீடியோலாம் எடுத்துகிட்டு போயிட்டு உக்காரலான்ட்டு வந்தாச்சு. வனவிலங்குகளோட அழகை வனத்திலேயே போய் பார்க்கறது ஒரு தனி சுகம். மேகம் தணிந்து வாசல் தெளிக்கும் தூய மழை இது.